போன பார்ட்டில் இந்த கொஷினுக்கு ஆன்சர் காட்டுறதா சொல்லியிருந்தேன். இஃப் 5 Newton and 15 Newton forces are acting opposite to one another, find the resultant force and the direction of action of resultant force. இந்த கொஷினுக்கு ஆன்சர் நான் வந்து இதில் காமிக்கிறதா சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த கொஷினில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 5 Newton and 15 Newton force are acting opposite to one another. இப்போது இந்த டயக்ராம் இப்போது இதில் ஆன்சர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது 5 நியூட்டனு. செகண்ட் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது வந்து 15 நியூட்டனு. ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால நான் ஒன்று ப்ளஸ்ன்னு எடுத்திருக்கேன், இன்னொன்று மைனஸ்ன்னு எடுத்திருக்கேன். இந்த ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன், இந்த ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன். ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால வேறு சிம்பிள்ஸ் எடுத்துருக்கோம், அதான் சிம்பிள் மாற்றி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் F1 + F2 தான் வந்து டோட்டல் ஃபோர்ஸ். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் F1 வந்து 5, F2 வந்து -15. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -10, ஸோ -10 நியூட்டன்ஸ். இந்த ரிசல்டன் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா ஃபைண்ட் த ரிசல்டன் ஃபோர்ஸ் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ரிசல்டன் ஃபோர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் நம்ம டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் சொல்லணும். த ரிசல்டன் ஃபோர்ஸ் FT, அதாவது FTன்றது வந்து the total force is along the direction of 15 நியூட்டன் ஃபோர்ஸ். 15 நியூட்டன் ஃபோர்ஸ் எந்த சைடு இருக்கும் அப்படின்னா இந்த சைடு 15 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்குன்னா இந்த சைடில் தான் அந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் இருக்கும். இது டோட்டலாக காலி ஆகிடும். 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்போ ஆப்ஜெக்ட் இந்த சைடில் மூவ் ஆரம்பிக்கும். ஸோ இதான் இதான் வந்து இதோட ஆன்சரு, சிம்பிள் ஆன்சர். ஓகே, ஃபைன். இப்போது நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நான் மொமெண்ட் ஆஃப் கப்பல் வரையும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸை லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நியூட்டன் செகண்ட் லா பார்க்கலாம். நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, நியூட்டன் செகண்ட் லா எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி. ஓகே, இது வரையும் முதல்ல படிப்போம். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி அப்படின்னா ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ். ஒரு பாடி மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ்னால் ஒரு பாடியை நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்னால் என்னன்றது அப்படின்னா இப்போ ஃபோர்ஸ்னால் என்னன்றது முதல்ல சொல்லிடுறேன். ஃபோர்ஸ்னால் என்னென்னா ஒரு புஷ் ஆர் புல் எஃபெக்ட். தள்ளுறது இல்லைன்னா இழுக்கிறது. நம்ம தள்ளுறதுன்னு வச்சுப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேட்டுனா ஸ்பீட், ரேட் அப்படின்னா ஸ்பீடு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்னென்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஆக்சிலரேட்டர் அண்ட் ஸ்பீட். இப்போ நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சிலரேட்டர் வந்து ஆக்சிலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட். ஆக்சிலரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிலரேஷன் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இந்த சென்டென்ஸை நீங்கள் மெமரைஸ் கூட பண்ண தேவையில்ல, இந்த இடத்துல இருக்குது. சிம்பிள். இதுதான் அவங்க சென்டென்ஸில் இருக்காங்க. ஃபோர்ஸ் is directly proportional to the rate of change of momentum. Rate na speed of change of momentum. இதுதான் the force acting on a body is directly, அதே அந்த acting on a body மட்டும் போட்டுக்கணும் நீங்கள். the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body. இங்கேயும் பாடி திரும்ப பாடி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இப்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் என்னென்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஃபோர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து லீனியர் மொமெண்டம்னா என்ன? மொமெண்டம்க்கு இங்கே எழுதியிருக்காங்க P = mv. P = mv அப்படின்னு சொன்னால் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு இந்த மாஸை தூக்கிட்டு வெலாசிட்டியை மட்டும் வச்சு பார்ப்போம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த பாடின்னு வச்சோன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எந்த அளவுக்கு இப்போ நான் மொமெண்டம் வந்து வெலாசிட்டி தான் அப்படின்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் மூமெண்ட் இப்போ மட்டும் நம்ம என்ன நினச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மொமெண்டம் வந்து வெலாசிட்டி அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஒரு ஆப்ஜெக்டை ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் அதிக வெலாசிட்டியில் போகும். கரெக்ட். பாருங்கள், இப்போ நீங்கள் டெஃபினேஷனை படித்து பார்த்தீங்கன்னா the force acting on a body is directly proportional to the rate of change of velocity. வெலாசிட்டி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஃபோர்ஸு. ஸோ மொமெண்டம் இஸ் நத்திங் பட் வெலாசிட்டி. மாஸ் வந்து யூனிட்டாக இருந்துச்சுன்னா, மாஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா, ஒரு வேளை
மாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் வெலாசிட்டி குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது சின்னதாக ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன பென் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதில் நான் ஃபோர்ஸ் கொடுத்தா டக்குன்னு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ஒரு பெரிய பெரிய மெட்டல் பால் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஃபோர்ஸ் அதில் கொடுத்தா நிறைய வெலாசிட்டி சேஞ்ச் இருக்காது. ஸோ அதனால தான் மொமெண்டமில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, மாஸையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, மாஸையும் எடுத்துக்கிறாங்க, வெலாசிட்டியும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதில் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் க்ரியேட் ஆகுது, அந்த ஆப்ஜெக்ட்டில் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்றது தான் மொமெண்டம். இந்த மூவ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு க்ரியேட் ஆகும்னா அந்த ஃபோர்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்றது தான் நியூட்டன் செகண்ட் லா சொல்லுது. The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் அந்த மொமெண்டம் இன்க்ரீஸும் அதிகமாகும். அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இது கிளியர்லி ஈஸி. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த பக்கம் மொமெண்டம்னா மூவ்மெண்ட்டுனே வச்சுக்கலாம். ஸோ நான் எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறேனோ, இப்போ நான் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த பக்கம் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இதெல்லாம் வந்து நேச்சுரல் விஷயங்கள், அதை நமக்கு லாவாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானே தவிர. ஸோ நியூட்டன் செகண்ட் லா இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஒரு நேச்சுரல் ஹேப்பனிங் தான். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின், why a spanner with a long handle is preferred to tighten screws in heavy vehicles? ஓகே, ஸோ இப்போ நான் இதுக்கான ஆன்சர் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைப் பண்ணது நான் எடுத்து வைக்கல, ஒரு நிமிஷம். அதை டைப் பண்ணதை எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸ் லெசன் 1. ஓகே, ஸோ இப்போ வந்து மொமெண்ட் ஆஃப் கப். ஓகே, டர்னிங் எஃபெக்ட். இப்போது 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் இங்கே இருக்குது. 8th கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னா, டர்னிங் எஃபெக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஹை டார்க் கேன் பி ப்ரொடியூஸ்ட் வித் லோ ஃபோர்ஸ் வித் லாங் ஹேண்டில் ஸ்பேனர். இப்போது ஒரு டைட்டாக ஒரு ஸ்க்ரூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. டைட்டாக ஒரு ஸ்க்ரூ இருக்குன்னா நம்ம சின்ன ஸ்பேனர் போட்டு கட்டணுன்னா கஷ்டமாக இருக்கும். அதுவே நீங்கள் பெரிய ஸ்பேனர் போட்டு கட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன் இப்போ பெரிய ஸ்பேனர் போட்டு கட்டினா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த டார்க், அதாவது நம்ம சென்டரில் கொடுக்குறோம் இல்லையா, இந்த ரொட்டேஷன், அதாவது இந்த ரொட்டேட்டிங் டர்னிங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த டர்னிங் எஃபெக்ட்டை தான் என்னென்னு சொல்லுவோம்னா டார்க்குன்னு சொல்லுவோம். இந்த டர்னிங் எஃபெக்ட் எதை பொறுத்து இருக்கோம்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்தும் இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுக்குறோன்றதை பொறுத்தும் இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது டார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் வந்து எங்கே இருக்குன்னா இங்கே மேலே இருக்கும். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, இதோ இருக்குது டார்க். இப்போ வந்து ஒரு டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் டார்க் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி. ஸோ டிஸ்டன்ஸை பொறுத்தும் இருக்கும், எஃப் இன்டூ டி. இப்போ எஃப் இன்டூ டினா எஃப்ஐயும் டியும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். டிஸ்டன்ஸ் அப்படின்றது எதுலேருந்து எது வரையும் இருக்குது டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேனர், அதாவது நீங்கள் வச்சுருக்க நட்டுலேருந்து ஸ்பேனரோட நீங்கள் எங்கே ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த இடம். ஸோ அந்த இடம் வரையும் நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஸ்பேனரோட லென்த்து தான் அந்த டிஸ்டன்ஸு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பேனரோட லென்த்து தான் அந்த டிஸ்டன்ஸு. அண்ட் இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக டார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்ஸ் தான் நீங்கள் அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டிஸ்டன்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு டார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் ஸ்க்ரூ இல்லை நட் போல்ட்டு ஈஸியாக கலந்துரும். ஸோ டர்னிங் எஃபெக்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த applied force from the turning effect depends upon the perpendicular distance of the applied force from the axis of rotation. High torque can be produced with a low force with long handle spanner. ஸோ சில ஹேண்டில் எவ்வளோ பெருசாக இருக்கோ அந்த மாதிரி ஹேண்டில் பெருசாக இருக்கும்போது நம்மளால் லோ ஃபோர்ஸ் வச்சுக்கிட்டே அதிகப்படியான டார்க்கை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ஓகே, ஸோ இதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நான் க்ளியராக சொல்லிட்டேன். நான் டர்னிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு சொன்னேன். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அப்ளைட் ஃபோர்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ன்றது அந்த போல்ட் இருக்க இடம் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஏன்னா சென்டர் ஆஃப் ரொட்டேஷன், சென்டர் ஆக்சிஸ்னால் சென்டர்னு வச்சுக்கோங்க, சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நத்திங் பட் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ன்றது அந்த ஸ்பேனரோட டிஸ்டன்ஸ், ஸ்பேனரோட லென்த்து தான் வந்து perpendicular distance. High torque can be produced with a low force with a long handle spanner. இது மட்டுமே எழுதினாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆன்சர் தான். ஓகே ஃபைன்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து while catching a cricket ball the fielder lower his hands backwards. Why? While catching a cricket ball the fielder lower his hands backward. இப்போது ஃபாஸ்ட்டாக ஒரு பால் வருதுன்னு வச்சுப்போம், நம்ம உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னா நீங்கள் அதை பிடிக்கும் போது டக்குன்னு அப்படி கேட்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபீல்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவரான பால் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஹெவியான பால் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வெலாசிட்டி, நீங்கள் ஒரு வேளை கிரிக்கெட் பார்க்குற ஆளாக இருந்தால் எவ்வளோ வெலாசிட்டி வருது, 80 km/h 90 km/h அந்த மாதிரி ஹையர் வெலாசிட்டியில் 160 115 வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி வர பால்ஸை நம்ம வெறும் கையில் அப்படியே டக்குன்னு பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான இம்பல்ஸ் கிரியேட் ஆகும். இம்பல்ஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப அதிகமான ஃபோர்ஸு ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டைமில் பண்ணா இம்பல்ஸு. ஸோ தட் கையில் வந்து உங்களுக்கு சம்மடி விழும். ஸோ அந்த மாதிரி அடி விழக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம டக்குன்னு நிறுத்தக்கூடாது, அந்த பாலை டக்குன்னு நிறுத்தக்கூடாது. நிறுத்தாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பொறுமையாக நிறுத்தணும். ஸோ த ஃபீல்டர் லோவர்ஸ் இஸ் ஹேண்ட்ஸ் பேக்வேர்ட்ஸ், ஹி இன்க்ரீசஸ் த டைம் ஆஃப் கொல்யூஷன். டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், நிறுத்துகிற டைம் இன்க்ரீஸ் பண்ணுறோம், டக்குன்னு நிறுத்தக்கூடாது. யூ நீட் டு ஸ்லோ இட் டவுன். ஸோ த ரிட்டார்டேஷன் இஸ் டிக்ரீஸ்ட். ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டீஆக்சிலரேஷன். அந்த ரிட்டார்டேஷன் டக்குன்னு நிறுத்துறதுன்னா அந்த வெலாசிட்டி குறைக்கிறது. நம்ம 160 வந்து இருக்குது, 160 டக்குன்னு 0 கொண்டு வராமல் 160 கொஞ்சம் ஒரு 100 குறைச்சி 100 50 குறைச்சி 50 0 குறைக்கிறோன்னா ரிட்டார்டேஷன் பொறுமையாக இருக்குது. ஸோ இப்போ ரிட்டார்டேஷனுக்கு பொறுமையாக இருக்குது, டீஆக்சிலரேஷன் பொறுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரிட்டார்டேஷன் ஃபோர்ஸும் குறைஞ்சிரும். ரிட்டார்டேஷன் ஃபோர்ஸ் ஏன்னா ஃபோர்ஸுன்றது ஆக்சிலரேஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிட்டார்டேஷன் ஃபோர்ஸும் குறைஞ்சிரும். ஸோ ஃபோர்ஸ் retarding force becomes lesser than before the palm of the fielder, not hurt very much. Okay, so hurt ஆகாது, நம்ம பின்னால் கொண்டு போய் பிடிக்கிறதுனால ஹர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். சரி, இதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன வருது அப்படின்னு சொன்னால் the time of collisionனா என்னென்னா அந்த பிடிக்கிறது 1-2 அதாவது பாலும் அந்த ஹேண்டும் வந்து இடிக்கிற இடத்த கொல்யூஷன்னு சொல்லுவோம். அண்ட் ரிட்டார்டேஷன்னா டீஆக்சிலரேஷன், இல்லைனா வெலாசிட்டியை குறைக்கிறது தான் ரிட்டார்டேஷன். ஸோ ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறுத்துகிற ஃபோர்ஸ் becomes lesser and the palm of the fielder is not hurt very much. ஓகே, இது வந்து 9th கொஸ்டின். அண்ட் 10th கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம். 10th கொஸ்டின் வந்து ஹவு டஸ் அன் ஆஸ்ட்ரானட் ஃப்ளோட் இன் அ ஸ்பேஸ் ஷட்டில். ஓகே, ஹவு டஸ் அன் ஆஸ்ட்ரானட் ஃப்ளோட் இன் அ ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்றதுக்கு வந்து ஆன்சர் வெயிட்லெஸ்னஸில் இருக்குது. ஸோ வெயிட்லெஸ்னஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கிராவிட்டி இல்லை அப்படின்லாம் எழுத முடியாதுங்க. கிராவிட்டி இல்லை, இப்போ நம்ம ஸ்பேஸுக்கு போனோன்னா தான் வந்து கிராவிட்டி இல்லை. ஒரு வேளை இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பேஸ் ஷட்டிலாக இருக்கிறதுனால ஒரு ஆர்பிட்டல் வெலாசிட்டி இருக்கும், அதுவும் இல்லாமல் கிராவிட்டியும் இருக்கும். ஸோ அதனால் உங்களால் இது கிராவிட்டி இல்லை அப்படின்றது எழுதாமல் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ஆன்சர். ஆஸ்ட்ரானட் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் த எர்த் டியூ டு தர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. எப்படின்னா கிட்டத்தட்ட ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி தான். ரோலர் கோஸ்டரில் நீங்கள் வந்து கிராவிட்டி எந்த பக்கமாக இருக்கோ அந்த கிராவிட்டி ஒரு ரோலர் கோஸ்டரில் இந்த கார் வந்து இதில் இந்த வெஹிக்கிள் வந்து என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னால் உங்களை இழுத்து பிடிக்காமல் ஃப்ரீயாக விட்டுடும். ஸோ ஃப்ரீயாக நீங்கள் ஃப்ரீ ஃபாலுக்கு வந்துடுவீங்க. ஃப்ரீ ஃபாலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆவீங்க, கிராவிட்டியோட கிராவிட்டி என்ன சொல்லுதோ அது படி போயிடுவீங்க. ஸோ தட் உங்களுக்கு வெயிட் தெரியாது, வெயிட்லெஸ்னஸில் இருப்பீங்க. இதே மாதிரி தான் ஆஸ்ட்ரானட்ஸும் இருக்கிறதா இதில் போட்டிருக்காங்க. ஆஸ்ட்ரானட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி. ஃபாலிங்னா கீழே விடுறது, ஃப்ளோட்டிங்னா ஃப்ளோட்டிங் கிடையாது, அரவுண்ட் த எர்த் டியூ டு ஹை ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ அந்த வேகமான வெலாசிட்டியில் ஆர்பிட்டிங் வெலாசிட்டியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு இதெல்லாம் 11th +1 வரும் உங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு, சென்ட்ரிபிட்டல், அப்புறமா உங்களுக்கு வந்து ஆர்பிட் எப்படி ஆகுது இதை பற்றிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம பார்க்கலாம், 11th நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு யூ ஜஸ்ட் நோ இந்த மாதிரி அவங்க கீழே விழுந்துட்டு தான் இருப்பாங்க, விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ எப்படி அப்படின்னா இப்போ மூன் வந்து எப்படி வந்து மூன்றது நேச்சுரல் சேட்டலைட்டு. ஸோ அது வந்து எப்படி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அது இப்போ ஏர்த்தை சுற்றி மூன் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து ஏர்த்தோட கிராவிட்டி தான். ஒன்ஸ் ஏர்த்தோட கிராவிட்டி கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் மூன் வந்து ஏர்த்தை சுற்றாது. மூணு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது பாட்டுன்னு ஸ்ட்ரெயிட் லைனில் போயிடும். ஸோ
அப்போ கிராவிட்டியோட ஃபோர்ஸ் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரோனாட் மேலேயும் கிராவிட்டியோட ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். பட் ஆனால் இந்த இடத்துல இதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, இது அவுட் ஆஃப் ஸ்கோப் போயிடும். +1 உங்களுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லி அது சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்ட்ரோனாட்ஸ், இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன எழுதணும்னா ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரௌண்ட் தி எர்த் டியூ டு த high orbital velocity since space station so since space station and astronauts since space station and astronauts have equal acceleration, they are under free fall condition, just like in the roller coaster la போறவங்க மாதிரி தான். அப்புறம் உங்களுக்கு வந்து ஸோ 2 பேரும் வந்து வெயிட்லெஸ்னஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன எழுதலாம்னா ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆர் நாட் ஃபாலிங் தான். இங்கே அதே தான் எழுதியிருக்கேன் நான், அதே தான் வந்து டைப் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் புக்கில் இருக்க ஆன்சர் எழுதுறதுனாலது. ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரௌண்ட் த எர்த் டியூ டு ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோனாட் ஹேவ் ஈக்குவல் ஆக்சிலரேஷன், தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஸோ இதுதான் லாஸ்ட் கொஷின், 10th கொஷின். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸை பார்ப்போம். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸு, பட் ஆனால் அதையும் நம்ம பார்த்துருவோம். ஓகே, பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஓகே, பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட டார்க்கு மாதிரி தான். ஓகேங்களா, டார்க்கு மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வென் நம்பர் ஆஃப் லைக் இங்கே தான் இருக்குது. வென் நம்பர் ஆஃப் லைக் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் இங்கே எழுதி வச்சிருக்கேன்னா 2 equal and 2 reciprocating effect is known as couple. ஓகே, இது மொமெண்ட் ஆஃப் அ கப்புள். மொமெண்ட் ஆஃப் அ கப்புள் நான் நேற்றே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், மொமெண்ட் ஆஃப் அ கப்புள் அப்படிங்கிறது. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் when a number of like or unlike forces act on a rigid body, the body is in equilibrium. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும், இதில் நான் கிளியராக என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன அப்படி முதல்ல புரிஞ்சுக்கணும். ரிஜிட் பாடினா ஸ்ட்ராங் பாடி. அது வந்து என்ன ஆகுதுன்னா டிஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொன்னால் ஒரு ரப்பரை வளைச்சா வளையும். இப்போ வந்து ஒரு க்ளே அப்படின்னா வளைச்சா வளைஞ்சிரும். அந்த மாதிரி வளையாமல் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பாடி, அந்த பாடி மேலே ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு பாடி, அந்த பாடி மேலே லைக் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. லைக் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் ஒரே மாதிரி இருக்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க when a number of like and unlike parallel forces, அதாவது ஒரே மாதிரி இருக்க இல்லை டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸில் இருக்க ஃபோர்ஸஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன்லையோ இல்லை சேம் டைரெக்ஷன்ஸ்லையோ ஆக்ட் ஆகுது. கிளியராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பாடி இருக்குது, அது மேலே நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பாடி வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா எல்லா ஃபோர்ஸும் கேன்சல் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். So when a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium, equilibriumனா மூவ் ஆகலை, எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிருக்கு. Then the algebraic sum of the moments in clockwise direction is equal to the algebraic sum of the moments in anti-clockwise direction. அதாவது அந்த ஆப்ஜெக்டை கிளாக்வைஸில் தள்ளக்கூடிய ஃபோர்ஸு மொமெண்ட்ஸ், கிளியராக சொல்லணும்னா ஃபோர்ஸ் இல்லை moments is equal to the ஆன்டி கிளாக் வைஸில் தள்ளக்கூடியது. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் கிளாக் வைஸில் இவ்வளோ மொமெண்ட் கொடுக்குறேன்னா அதே மொமெண்ட் அதே அளவு மொமெண்ட்டை ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்தா அது மூவ் ஆகாது. ஸோ அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் வந்து இந்த அல்ஜிப்ரிக் சம்னா நத்திங் பட் அடிஷன், நார்மல் அடிஷனை தான் அல்ஜிப்ரிக் சம் அப்படின்னு சொல்லுவோம். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன், கிளாக் வைஸ்னால் உங்களுக்கு தெரியும், கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரி, ஓகே. மொமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா F/d. அதாவது நான் என்ன சொன்னேன், டார்க்கை பற்றி சொல்லும் போது அந்த ஃபோர்ஸ், அந்த டார்க் டர்னிங் எஃபெக்ட் அப்படின்றது வெறும் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும் இருக்காது, அதோட டிஸ்டன்ஸையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸுக்கு உங்களுக்கு கிளியர் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் இந்த டயக்ராம் நீங்கள் பார்க்கலாம். இந்த டயக்ராமில் இது ஒரு ரிஜிட் பாடி, இந்த ரிஜிட் பாடியில் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இங்கே ஒரு ஃபோர்ஸ் F1 F2, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ். அதே நேரத்தில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஈக்குவலிபிரியமில் இருக்குது. ஈக்குவலிபிரியம்னா மூவ்மெண்ட்டே கிடையாது, இது வேறு ஃபோர்ஸ் இது வேறு ஃபோர்ஸ், ஆனால் ஈக்குவலிபிரியமில் இருக்குது. வை? பிகாஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆனால் வந்து இந்த மொமெண்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மொமெண்ட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதாவது F1 × D1 F2 × D2 ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலே போதும். ஸோ அந்த மொமெண்ட் அப்படின்றது இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸு. இந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட் வந்து ஃபல்க்ரம் இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால்
பிவோட். பிவோட்னா கிட்டத்தட்ட நீங்கள் சீசான்னு வச்சுக்கலாம். கிளியராக சொல்லணும்னா இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, இங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. நீங்கள் சயின்ஸ் சிட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது நம்ம சென்னையில். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சீசாஸ்லாம் இருக்கும். இந்த சீசாஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சீசாவில் நம்ம நார்மலாக பார்க்குற சீசாவில் சென்டர் பாயிண்ட் வந்து சென்டரில் இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி சீசாஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சென்டர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தூரம் இருந்ததுன்னா இந்த சைடில் நீங்கள் வந்து வெயிட்லெஸ்ஸான ஆளை வச்சு கூட விளையாடலாம். இந்த இடத்துல சின்ன குழந்தைய வச்சுட்டு இந்த இடத்துல வெயிட்டான ஆள் உட்காந்து கூட விளையாட முடியும். மொமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். 2 பேருக்கும் ஒரே வெயிட் ஃபீலிங் தான் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அன் பியூட்டிஃபுல் சயின்ஸ். நீங்கள் வந்து இதில் பார்க்கும்போது எக்ஸ்பெரிமெண்டலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதாவது உங்களோட வெயிட்டை ஒரு சின்ன குழந்தையால் கூட இந்த சைட்லேருந்து லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்.